Hi friends, welcome to செந்தில்நாதன்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ண போகிறது ஒரு மொபைல் ட்ரைபாட் ஸ்டாண்டை பற்றி தான். ஸோ இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இதோட மெட்டீரியல் பற்றி, இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பற்றி, இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் பற்றி இதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ப்ளாகராக இருப்பாங்க. சில பேர் வந்து ஹேண்ட்லேயே பிடிச்சிட்டு போகிற மாதிரி ட்ரைபாட் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இந்த ரிஜிடாக ஒரு பொசிஷனில் வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிடாக ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் நிற்க வச்சுட்டு உங்களோட கேமராஸையோ இல்லை கோப்ரோவையோ இல்லை உங்களோட மொபைலையோ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷன் எடுக்கிறதுல மாதிரி ஒரு ட்ரைபாட் தான் இது. ஒரு வெர்டிக்கல் ட்ரைபாட். இதோட பிராண்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா SYVO. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 4000 rupees அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஆஃப்டர் 80% கிட்ட டிஸ்கவுண்ட் கொடுத்து இது வந்து 799 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இது வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பிராண்டோட இமேஜ் இது தான். இது ரொம்ப நல்லாவே இருக்குது. இதோட மெட்டீரியல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் மெட்டீரியல். பட் ஆனால் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில வெரைட்டிஸ் கூட வருது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. பட் மெட்டீரியல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோப்ரோ மொபைல் ஒரு கேமராஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த அலுமினியமில் மேட் பண்ண ஃப்ரேமோட கேப்பபிலிட்டி ஃபைன் தான். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ வந்து இந்த நடுவில் இருக்கிறது வந்து லிஃப்ட் இது பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 16 inch தான். இதோட வந்து ஒரு கவர் ஒன்று வரும். நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வந்து நீங்கள் கவர் போட்டு இப்போ பேக் பேக் மாதிரி மாட்டி போயிடலாம். இது மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக அது வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை உங்களோட கேமராக்கு ஏற்ற மாதிரியோ நீங்கள் வந்து இதுக்கு நாப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் தான் இதை வாங்கும் போது உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து இந்த நாப் வந்து பார்த்தீங்கன்னா இது 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக 16 inch தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இதில் வந்து ஒரு 3 செக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செக்ஷனை நீங்கள் வந்து கீழே இழுக்க உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட 16 inchலேருந்து உங்களுக்கு ஒரு செக்ஷனாக இன்க்ரீஸ் பண்ணாங்க 30 inch 40 inch 50 inch அப் டு 50 inch வரைக்கும் இதை நீங்கள் ஹைட் பொசிஷன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கேமராவோட ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரைபாட் ஸ்டாண்டில் இருக்க மிடில் வந்து எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 3 இதுவுமே வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து நின்றுடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டாப் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெவல் இண்டிகேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேமரா வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வைக்க மாட்டீங்க. ஒரு சில வெளியிலலாம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் சர்ஃபேஸோட இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக அந்த பொசிஷன் கேமரா வைக்கிற இடத்துல அது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் வந்து கீழே இருக்கிற ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணி இதை நீங்கள் வந்து வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம் இல்லை ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம் உங்களோட பொசிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து அந்த மொபைல் ஹோல்டர்லாம் பொசிஷன் மொபைலையோ இல்லை கேமராவோ இல்லை குரோப்போ எதுவாக இருந்தாலும் வந்து இதை தான் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை வச்சுட்டு இதை வந்து லாக் பண்ணிடுற மாதிரி இது வந்து நீங்கள் வெர்டிக்கலாக வச்சுக்கலாம் ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இந்த நாப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நீங்கள் 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே ஒரு சைடில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேலே வச்சுருக்க இதையே வந்து நீங்கள் வந்து என்ன பொசிஷன் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த பொசிஷனில் இருக்குது. இதை வந்து நீங்கள் மேலே இருக்கிறது தான் கழட்டணும் இல்லை, இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றிட்டு உங்களோட கேமரா வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக வச்சு நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 50 inch வரைக்குமே இதோட ஹைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து grip வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக வந்து பிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் குஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களோட மொபைலையோ கேமராவே அது டேமேஜ் பண்ணாது. நல்லா வந்து ஒரு ரிஜிடாக வந்து திடீர்னு ஒரு இடத்துல வெளியில் வைக்கிறீங்க காற்றடிக்குதுன்னா இதோட ட்ரைபாண்டோட வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காற்றுலாம் ஃபால் ஆகாத மாதிரி நல்லா ரிஜிடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். நான் வந்து இப்போ இதோட ஃபுல் ஹைட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஃபுல் எக்ஸ்டென்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த 3 செக்ஷனை நான் சொன்ன மாதிரி வந்து 3 செக்ஷன்லையுமே வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து இதை வந்து இது பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரம் என்னோட பாட்டம் ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேருந்து இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 inch வரைக்கும் உங்களுக்கு ஹைட் வரும். ஸோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு கவரேஜ் பண்ணிக்கலாம்.
இந்த இது மூலயமா வந்து உங்களுக்கு ஒன்ஸ் வச்சுட்டு அதை வந்து 360 டிகிரி வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டில் ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்கும். ஸோ இந்த பிராண்டில் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சி உங்கள் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த SYVO அப்படின்ற பிராண்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் அந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இது மேடப் ஆஃப் அலுமினியம் மெட்டீரியல். அது மட்டும் அந்த அலுமினியம் மெட்டீரியலோட ராட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே பெயிண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த பெயிண்ட்டோட எனாமல்ஸ்லாம் வந்து ஃபால் ஆகலை. ஸோ நல்ல ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஷைனியாக நல்ல ஒரு யூசேஜ்க்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த கலர்ஸ்லாம் போயிடும், ஃபேட் ஆயிரும் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. இது வரைக்கும் நான் இண்டோர்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி அவுட்டோர்ஸில் போகும்போது அந்த சன்னோட இதை பற்றி எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இண்டோர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லாவே வந்து இந்த இன்னும் கூட இந்த ஒரு ஷைனி லுக்ஸ்லாம் 1 இயருக்கு மேலே ஆகி கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ட்ரைபாட் சேனலாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த SYVO பிராண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பிராண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செந்தில்நாதன் லைஃப் ஸ்டைல் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். என் வீடியோஸை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.